வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்ஃப் தமிழ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் எங்கள் வீட்டு பக்கமாக இருக்கிற அட்வென்ச்சர் வில்லேஜுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் சீபுக்கு வந்துட்டே ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் வந்து இந்த அட்வென்ச்சர் வில்லேஜ் பற்றி எனக்கு அவ்வளோக்கா தெரியல. நான் இன்ஸ்டாகிராம் பார்த்தேன், இப்போ வந்திருக்கேன். வாங்க உள்ளே போய் என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக தான் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. உண்மையிலேயே அட்வென்ச்சருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லாவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. நல்ல பெரிய பார்க் மாதிரி இருந்தது. இதான் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இங்கே தான் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போனோம். இப்போ வந்து சம்மருக்காக இதில் எல்லாமே 50% டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. செம்ம சூப்பர் ஆஃபரு. ஆனால் வந்து இங்கே ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால வேர்த்து கொட்டிகிட்டே இருந்துச்சு. நாங்கள் ஒரு 5 o'clock கிட்ட தான் வந்தோம். இங்கே ஃபஸ்ட்டு வந்தோடனே நல்லா மியூசிக் போட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு, இங்கே எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வந்து நைஜீரியாவில் பீப்புள் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கூட இருந்தாங்க. இங்கே வந்துட்டு என்னென்ன ரைடு இருக்குது, எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பஸ்ஸு மாதிரி இருக்குது. இந்த பஸ்ஸில் வந்து நம்ம ஒரு 10 people ஏறி உட்காந்துக்கலாம். அதில் வந்து இந்த பார்க் பூராமே நமக்கு வந்து சுற்றி காட்டுறாங்க. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஜிப்லைனு. நம்ம அதில் ஏறி நம்ம அந்த ஜிப்லைனில் கூட போகலாம். சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 50% வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. இங்கே குட்டி பசங்களுக்கு அடல்ட்டுக்கு 2 பேருக்குமே இங்கே வந்து பைக் ரைடு இருக்குது. பைக் இது நல்லா சீசன் இல்லைங்க, டேட்ஸோட சீசன் இல்லைங்களா. நிறைய மரத்தில் வந்து நிறைய டேட்ஸ் வந்து காய்ச்சி தொங்கிட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இன்னும் வந்து ஒரு 5 years கீழே இருக்க குட்டி பசங்களுக்குலாம் அந்த சீசா, இந்த மாதிரி ஊஞ்சல் இதெல்லாம் கூட இங்கே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கரெக்டான டைமுக்கு தான் வந்துடுவோம், ஒரு 5 o'clock. ஆனால் செம்மையாக வேர்த்து கொட்டிகிட்டே இருந்துச்சு இந்த ஹியூமிடிட்டினால். சரி, அதுக்கப்புறம் போக போக ஒரு 6 to 7 வந்து ஓரளவுக்கு கூல் ஆச்சு. இது வந்து வின்டர் சீசன் அப்போ வந்து இந்த டிஸ்கவுண்ட் இருக்குமா அப்படின்னு தெரில. இது சம்மர் வரைக்கும் தான். இங்கே பார்த்திங்கன்னா போட்டிங் இருந்ததுங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு போட்டிங்கு. இங்கே வந்துட்டு ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் இருந்தது. இதில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதில் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க, பாதிக்கு மேலே போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ரொம்ப ஃபுல்லாக போகலை, பாதி நின்றுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. 2 சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வியூ. நீங்கள் நல்லா ரீல்ஸ் பண்ணுறவங்க, நல்ல பொறுமையாக ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்கன்னா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கலாம். இங்கே ஒரு 4-5 டக்கு தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து அந்த ஈவினிங் டைமில் பார்க்கும்போது, சன்செட்டில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் 1-2 ரைடுக்கு வந்து பசங்களை விட்டுட்டு அப்படியே வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திருப்பி போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. மேபி திருப்பி நெக்ஸ்ட் வீக் கூட நாங்கள் போனாலும் போவோம். பார்த்திங்கன்னா இந்த ரைடெலாம் வந்துட்டு ரொம்ப சேஃப்டியாக நமக்கு வந்துட்டு கட்டி விட்டுருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமே வந்து இங்கே வந்து நாங்கள் போட் ரைடும் போனோம். போட் வந்துட்டு ஆக்சுவலாக 4 ரியாலு, 50% ஆஃபரில் வந்து 2 ரியாலு. 4 பேர் போகிற போட்டும் இருக்குது, ஹயாக்கும் இருக்குது. நம்ம எதில் வேணால் போகலாம். இது ஒன்று. இதுலேயும் சேஃப்டியாக பிடிச்சிட்டு நம்ம இதை வந்து கொஞ்சம் லாங் ட்ரைவ் நம்ம போகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ரைடெலாம் சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ளேஸு. நாங்கள் எப்படி இவ்வளோ நாள் மிஸ் பண்ணோம் அப்படின்னு கூட தோணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், குட்டியாக மியூசிக் போட்டுட்டு இவங்கெல்லாம் டான்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அதை வந்து என்ஜாய் பண்ணாங்க சில பேர் அங்கே உட்காந்து. இது பார்த்திங்கன்னா ஊஞ்சல் செம்ம ஃபாஸ்ட்டாக போச்சு. இதுக்கெலாம் ஒவ்வொரு பேர் வச்சுருந்தாங்க அவங்க இதில். ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கு நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போகலாம். இது ஸ்லோவாக ஹைட் ஏற்றிட்டு அங்கேருந்து நான் வந்து ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. இதெல்லாம் கொஞ்சம் அடல்ட்டாக இருந்துச்சுங்கன்னா நம்ம வந்து அனுப்பலாம். நம்ம பசங்க கொஞ்சம் குட்டியாக இருந்தாக்கா குட்டி குட்டி ரயிலில் தான் நம்மளால் அனுப்ப முடியும். அதுக்கு வெளியிலேயே வந்துட்டு ஒரு காஃபே இருந்துச்சு. அங்கேயும் வந்துட்டு வெறும் கேக்கு, ப்ரெட்டு அந்த மாதிரி டைப்பில் தான் இருந்துச்சு. அதில் வந்து இங்கே டெண்டர் கோகோனட்டோட ஒரு ஜூஸ் மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் வாங்கி நாங்கள் குடிச்சிட்டு, அதுவே பார்த்திங்கன்னா 2 ரியால் கிட்டே இருந்தது. அது வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஆனால் இது ரொம்ப சூப்பரான பிளேஸுங்க. நீங்கள் வீக்கெண்டே ஏதாவது என்ஜாய் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மஸ்கட்லேருந்து கூட வரலாம். ரொம்ப பக்கம் தான். ஸோ அப்படியே நாங்கள் வந்துட்டு இங்கேயே உட்காந்து கேம்ஸ் கொஞ்சம் விளையாண்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து எங்களோட வீக்கெண்ட் வந்து போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.